வெல்கம் டு ஆர்விஏ சமையல். நம்ம வீட்டிலேயே நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 3 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் பனைய போகிறேன். ஸோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனையணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனையணுங்க. நிறைய போயிடுச்சுன்னா நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வராது. நம்ம கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவும் எடுத்து செய்யலாம். பட் மைதா மாவை விட கோதுமை மாவு பெட்டருங்கிறதால நான் கோதுமை மாவுலேயே இந்த நூடுல்ஸ் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி கோதுமை மாவில் நம்ம சப்பாத்தி போடுற அளவு நல்லா மாவை பனைஞ்சு எடுத்துங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் பனைஞ்சிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்க போகிறேன். ஸோ இதை ஈரத்துணி போட்டு மூடி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்லா காற்று போகாத மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ சப்பாத்தி போட போகிறேன். அதுக்காக நான் மாவு தூவிக்கிறேன். மாவு தூவி ஒரு உருண்டை மாவு எடுத்து இப்போ சப்பாத்தி எப்படி போடுவோமோ அந்த மாதிரி சப்பாத்தி போட போகிறேன். ஸோ நல்லா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிங்க. மாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்காக தான் எவ்வளோ மாவு உங்களால் ஸ்ப்ரெட் பண்ணிக்க முடியுமோ அந்தளவு மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இந்த சப்பாத்தியை போடுங்க. ஸோ ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் வேண்டாம். இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டியும் ஒரு கத்தியும் வேணும். இந்த கரண்டி எதுக்காகனா இந்த நூடுல்ஸ் கட் பண்ணுறப்ப ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த கரண்டியை வச்சுக்கிறேன். ஸோ இதே நம்ம சப்பாத்தி போட்டுட்டு ஒரு கார்னரில் இந்த கரண்டியை வச்சுங்க. இப்போ சப்பாத்தியோட இன்னொரு சைடை மெதுவாக எடுத்துகிட்டு இந்த கரண்டி மேலே போடுங்க. இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நூடுல்ஸ்க்கு கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை எடுக்கிறப்ப இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த கரண்டியை இது மேலே வச்சுருக்கேன். இப்போ 2 சைடும் உள்ள கார்னரை கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நூடுல்ஸ்க்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு தகுந்தாப்பில் இந்த சப்பாத்தியை கட் பண்ணுறேன். ஸோ இது கட் பண்ணுறப்ப நம்ம கோதுமை மாவில் செய்கிறதால கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிங்க. மைதா மாவுனா கொஞ்சம் தின்னாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு சாஃப்டாக இருக்கிறதால நம்ம இதை வேக வைக்கிறப்ப பிஞ்சிக்கிட்டு வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அகலமாக இதை நான் கட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை மடக்கி போடுறப்பையும் கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடக்கி போடுங்க. ஸோ இதேமாரி லாஸ்ட்டு வரையும் கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு இதை மெதுவாக இப்போ நான் பிரிக்க போகிறேன். ஸோ இது கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கரண்டி மேலே உள்ள அந்த லேயர் எடுத்து அப்படியே பிரிக்கிறேன். ஸோ 1 2 இந்த மாதிரி ஒட்டி இருந்ததுன்னா அதையும் மெதுவாக எடுத்து பிரித்து போடுங்க. பிரித்து போட்டு இது திரும்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இது மேலே நான் மாவு திரட்ட போகிறேன். இந்த கட் பண்ண நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் மாவு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். மாவில் நிறைய போட்டு பரட்டி எடுக்கலாம். அப்போ தான் நம்ம இதை வேக வைக்கிறப்ப இது ஒட்டாமல் வரும். இப்போ இந்த நூடுல்ஸு கட் பண்ணாத இடத்துல இருக்கக்கூடிய சப்பாத்தி மாவை தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். இதை திரும்ப சப்பாத்தி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அந்த மாதிரி இருக்கும். அதையும் எடுத்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நூடுல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்கு மேலே திரும்ப மாவை தூவி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் எடுத்து வைக்கணும். ஸோ இதேமாரி எடுத்து வச்சுடுங்க. இப்போ இன்னொரு உருண்டை மாவு எடுத்து தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு திரும்ப உங்களுக்கு நூடுல்ஸ்க்கு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ சப்பாத்தி மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப அது மேலே மாவு தூவிட்டு இப்போ நான் ஒரு சைடு கரண்டியை வைக்கிறேன். இன்னொரு சைடை திருப்பி போட்டுட்டேன். ஸோ திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே நான் மாவு இன்னும் கொஞ்சம் தூவிட்டு இப்போ நான் கட் பண்ணுறேன். ஸோ மாவு எந்த அளவு இதில் தூவிக்க முடியுமோ அந்த அளவு தூவிட்டால் நம்ம அந்த கட் பண்ண பீசஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ இதுமாரி நல்லா அகலமாக கட் பண்ணிங்க. இது வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கடையில் விற்கக்கூடிய நூடுல்ஸை விட இது கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறப்ப இதோட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு ஹெல்த்துக்கும் யூஸ் ஆகும்.
மைதா மாவில் செய்கிறத விட கோதுமை மாவில் செஞ்சோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ நான் இதை கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டேன். நான் அந்த கரண்டி வச்சுருக்கிற இடத்துல சரியாக கட் பண்ணல, அதை கரெக்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த கரண்டி மேலே உள்ள லேயரை மெதுவாக எடுக்கிறேன். ஸோ இதுமாரி எடுத்துட்டு இது கொஞ்சம் மெதுவாக எடுக்கணும், வேகமாக எடுத்துட்டேன். ஸோ இதுமாரி எடுத்துட்டு இதுக்கு மேலே திரும்ப நம்ம கோதுமை மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் உள்ள அந்த கட் பண்ணாத இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு நூடுல்ஸு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துடுங்க. ஸோ இதேமாரி நான் 5 சப்பாத்தி வந்து போட்டு அது நூடுல்ஸுக்கு உள்ள மாதிரி நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது 5 சப்பாத்தி அளவு நான் போட்டு வச்சுருக்கேன். இது டெஃபினட்டாக 4 பேர் அளவு போதுங்கிற அளவு சாப்பிட்லாங்க. இப்போ தனியாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுங்க. இது சாதா தண்ணி தான், நம்ம ஐஸ் வாட்டர் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக வச்சு எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுங்க. இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு முன்னாடி கரண்டி போட்டு கிளறிடாதீங்க, இல்லைன்னா அது பிண்டு போய் அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் நம்ம நூடுல்ஸை போட்டதுக்கப்புறம் திரும்ப அந்த தண்ணி வந்து கொதி வரணும். ஸோ கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம கரண்டி போட்டு எடுக்க முடியும். ஸோ இந்தமாரி வந்துடுச்சு. இப்போ கொதி வந்துடுச்சு. வெந்திருக்கான்னு பார்க்குறேன். ஸோ ஓரளவு வெந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம இந்த நூடுல்ஸை அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய தண்ணியில் எடுத்து போட வேண்டியது தான். இப்போ நூடுல்ஸ் வெந்துடுச்சுங்க. இப்போ நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்க தண்ணியில் இந்த நூடுல்ஸ் எடுத்து போடுறேன். ஸோ இது எதுக்காகனா இந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வேக வச்ச உடனே இந்த பச்சை தண்ணியில் எடுத்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக் வந்து கரண்டி வச்சு மாவை கட் பண்ணுறோம். ரெண்டாவது டெக்னிக் இந்த பச்சை தண்ணியில் இந்த வேக வச்ச நூடுல்ஸை எடுத்து போடுறேன். இது ரெண்டாவது டெக்னிக். இப்போ எல்லா நூடுல்ஸையும் அதேமாரி வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம எடுக்க போகிறோம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்துங்க. அதோட நான் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போடுறேன். அடுத்து இஞ்சி துண்டு ஒரு 4-5 துண்டு போடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி இதில் போடுறேன். ஸோ இது எதுக்காகனா நமக்கு மசாலா வந்து நிறைய கிடைக்கும், அதுக்காக வெங்காயத்தை வந்து நான் அரைச்சி திரும்ப எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு புதினா வந்து தாளிக்கிறேன். ஸோ புதினா தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை நான் இதில் யூஸ் பண்ணல, புதினா தான் போடுறேன். ஸோ புதினா போட்டு தாளிச்சிங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச விழுதை இதில் கொட்டுறேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பூண்டு, தக்காளி, இஞ்சி, வெங்காயம், இது 4 போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கணும். வதங்குற வரையும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் இதில் பச்சை வாசனை வராமல் இருக்கும். இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகாய் மல்லி அரைச்ச தூள் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன், மிளகுத்தூள் போடுறேன். போட்டுட்டு பெருஞ்சீரக பவுடர் இருந்ததுன்னா பெருஞ்சீரக பவுடர் போட்டுக்கலாம். ஸோ பெருஞ்சீரக பவுடர், கரம் மசாலா பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ வந்து நூடுல்ஸ் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் போடுறேன். ஸோ போட்டு நல்லா வதக்கணுங்க. இது வதங்கினதுக்கப்புறம் கேரட் போட போகிறேன். ஸோ இதை நல்லா வதக்கிங்க. ஏன்னா கேரட்டை விட முட்டைக்கோஸ் கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட் போட்டு வதக்கணும். முட்டைக்கோஸ் ஓரளவு வதக்கியாச்சு. இப்போ அடுத்து கேரட் போடுறேன். போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அதோட கரம் மசாலா பவுடர் அதை போட்டு வதக்கிறேன். ஸோ இந்த முட்டைக்கோஸும் கேரட்டும் வேக வைக்கிற வரையும் நான் அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். தண்ணி ஊற்றாமல் இதை வந்து வேக வைக்கணும். நம்ம அதில் இருக்கக்கூடிய மசாலாவில் இருக்கக்கூடிய தண்ணியே இதுக்கு போதுங்க. இந்த காய்கறி நல்லா வேகணுங்க. இந்த வேகிற வரையும் இதை நான் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இது 5 to 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. மூடி போட்டு கூட வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த காய்கறி.
இப்போ வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய நூடுல்ஸை இதில் நான் போடுறேன். ஸோ இப்போ நூடுல்ஸை போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு இதை ரொம்ப வேகமாக கிளறக்கூடாது, சாஃப்டாக கிளறணும். அப்படி இல்லைன்னா நூடுல்ஸ் பிஞ்சு போயிடும். ஸோ இதுமாரி கிளறி விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து இது அடுப்பில் சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க. ரொம்ப கரண்டி போட்டு கிளறிட வேண்டாம். ஸோ இப்போ நூடுல்ஸ் ரெடி. நம்ம மசாலா எல்லாமே அந்த நூடுல்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க, கலரும் நல்லா இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நீங்களே வீட்டிலே செஞ்சு பாருங்கள். ஸோ ரொம்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர்